ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ராதாஸ் ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்கு சுட சுட வீட்டிலே உப்பு கடலை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கடலை செய்யறதுக்காக 200 கிராம் கருப்பு மூக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். மழை நேரங்களில் உங்ககிட்ட இந்த மூக்கடலை இருந்தால் 5 நிமிஷத்தில் உப்பு கடலை நீங்களே வீட்டில் சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம கடைகளில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயை ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 50 கிராம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சால்ட்டை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண பிறகு தான் நம்ம இந்த மூக்கடலையை அதில் சேர்க்க போகிறோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மூக்கடலையை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 2 பேட்சாக செய்ய போகிறேன். மொத்தமாகவும் போட்டுட்டிங்கன்னா சரியாக பொரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கருப்பு மூக்கடலையில் நார் சத்து ரொம்பவே இருக்குது. வெள்ளை மூக்கடலையோட இந்த கருப்பு மூக்கடலைக்கு சத்து அதிகம். இது நீங்கள் தோலோடையே சாப்பிட்லாம். இந்த தோலில் தான் ரொம்பவே சத்து. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெடித்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உப்பு கடலையில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த உப்பில் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோன்றதுனால இந்த தோல் வெடிக்கும் போது அந்த உப்பு இதில் கலந்துரும். மூக்கடலை எல்லாம் வெடித்து வந்து உப்பு கடலையாக மாறியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு உப்பு கடலை. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். மீதமுள்ள மூக்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கடலை ரெடி ஆகிடுச்சு. மழை நேரத்துக்கு சுட சுட உப்பு கடலை ரெடி. இந்த உப்பு கடலையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக மசாலா மூக்கடலை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேன் ஹீட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உப்பு கடலையை அதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த உப்பு மசாலா எல்லாமே இந்த உப்பு கடலையில் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த மசாலா உப்பு கடலை. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு மசாலா உப்பு கடலை. 2 விதமான உப்பு கடலை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.